உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். ஆண்டவரே, நீர் உம்முடைய தெய்வீக பணிக்கு குருக்களை ஏற்படுத்தினீர். ஆரோனின் வழி வந்தவர்களை குருக்களாக நியமித்து பலி செலுத்தவும் ஜெபிக்கவும் உமக்கும் மக்களுக்கும் இணைப்பாளர்களாய் இருக்கவும் அவர்களை நீர் உருவாக்கினீர். ஆண்டவரே, என்றும் குருத்துவ பணியை நிறைவேற்றுகின்றவர்கள், உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், நற்செய்தி பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி என்று உமது மக்கள் சார்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் கூடவே வருகின்றவர்கள் குருக்களாக இருக்கின்றார்கள். திருமுழுக்கு முதல் அடக்கம் வரைக்கும் அவர்கள் இறைவனின் சார்பாக மக்களுக்கு செயலாற்றுகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை திருப்பலி அருட்சாதனங்கள் வழியாக உம்மை மக்களுக்கு கொடுப்பவர்கள். வாழ்வில் எந்த ஒரு நிலை வந்தாலும், துக்கமோ துயரமோ மகிழ்ச்சியோ வளர்ச்சியோ, குருக்களிடம் முதலில் தான் சொல்லுகிறோம், ஜெப ஆசியை பெறுகிறோம். இந்த குருக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தங்கள் அழைத்தல் வாழ்வில் எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், மனக்காயங்கள், எதிர்ப்பு, புறக்கணிப்பு என்ற நிலையிலே அவர்கள் நம்பிக்கை இழந்து விடாமல் மது பணியை தொடர்ந்து ஆற்றவும் அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும் வரம் தாரும்.